வணக்கம். ஸோ நம்மளுடைய சாய்ஸ் அகாடமியில் டே 60ல் டே நம்பர் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் தனி வட்டி கான்செப்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொதல் 5 நாளைக்கு 1 to டே 1 to டே 5 தனி வட்டி இருக்கும். அதுக்கு அடுத்தது டே 6 to டே 10ல் பார்த்தோம் அப்படின்னா கூட்டு வட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக ஒரு நாளைக்கு 10 சம் அப்படின்னு சொல்லிட்டு 5 நாளைக்கு பார்த்தோம்னா மொத்தத்துக்கு 50 சம் இருக்கும். ஓகேங்களா? ரைட். இப்போ டேரெக்டாக நம்ம ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8 ஆண்டுகளில் 2 மடங்கு எனும் மதிப்பீட்டில் முதலீடு செய்யப்பட்டால் கிடைக்கும் தனி வட்டிக்கான சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஏற்கனவே நம்ம டே 4ல் பார்த்தது தான். மடங்கு கொடுத்துருக்காங்க, ஆண்டு கொடுத்துருக்காங்க. ஆண்டு கொடுத்துட்டு வட்டி வீதம் என்ன, தனி வட்டிக்கான சதவீதம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மடங்கில் ஒன்று குறைச்சிட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணுமா, 2 மடங்கு அப்படின்னா 2ல் 1 போட்டுச்சு அப்படின்னா 1 இன்ட்டு 100. ஓகேவா? ஸோ அப்போ 100 டிவைடட் பை ஆண்டு எத்தனை ஆண்டு, 8 ஆண்டு. இதை சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 4ஆல் சிம்ப்ளை பண்ணால் இங்கே 2, இங்கே 25ன்னு இருக்கும். அப்போது இங்கே 25ல் பாதி 12.5. ஸோ அப்போது 12.5 அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். ஸோ இதை நீங்கள் மைண்டில் வைக்கணும் அப்படின்னா, எப்பயும் போல் NR = மடங்கு -1 இன்ட்டு 100. இதை நீங்கள் மைண்டில் வச்சுருக்கணும். எது கேட்குறாங்களோ அந்த வேல்யூ மட்டும். இப்போ இங்கே ஆண்டோ அல்லது வட்டி விதமோ இதுதான் கேட்பாங்க. ஸோ அதை கேட்குறது இந்த சைடு வச்சுக்க வேண்டியதான். மீதி உள்ள அந்த n வேல்யூ டிவைடில் கொண்டு வந்துட வேண்டியதான். ஸோ இதை தான் நீங்கள் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை ஈஸியாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். இந்த ஃபார்மெட் கண்டிப்பாக நீங்கள் ஃபார்முலா மைண்டில் வச்சுருக்கணும். ஏன் இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம 2 மடங்கு அப்படின்னா 1 குறைச்சிட்டு 1ன்னு வச்சுக்கிறோம். 3 மடங்கு அப்படின்னா அதிலே 3 - 1 அப்படிங்கிற மாதிரி வைக்கலாம். பட் இங்கே முழுசாக மடங்குன்னு கொடுக்காம பின்ன வேல்யூவில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் இங்கே அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. பின்வரும் வட்டி விகிதத்தில் எது 2000 அசலுக்கு ஓராண்டுக்கு ரூபாய் 200 தனி வட்டியாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும்? ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். 2000ல் எத்தனை சதவீதம் 200, அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. ஏன்னா ஒரு ஆண்டு தானே. அப்போ ஒரு ஆண்டுக்கு எத்தனை சதவீதம்? 2000ல் ஒரு 0 கேன்சல் பண்ணோம்னா 10% ஆல்ரெடி சொல்லியிருக்கோமா. ஏன்னா தனி வட்டியும் பர்சன்டேஜும் ஒன்று தான். இப்போ 2000ல் 10% தான் 200ங்கிறது நல்லா தெரியுது. ஸோ அப்போது ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். மூணாவது கொஸ்டின் பாருங்கள். இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 வருடம் மற்றும் 4 வருடங்களின் முறையே 8880 மற்றும் 7920 கிடைக்கும் எனில் அதன் வட்டி சதவீதத்தை காண்க. இதில் வந்துட்டு வட்டி முறை தனி வட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த மாதிரி வருடம் அதோட மொத்த தொகை இங்கே வந்துட்டு மொத்த தொகை. ஏன்னா ஒரு அசலானது 6 வருஷங்களில் இந்த அமௌண்ட்டாக மாறிடுச்சு. அப்போ வந்துட்டு இதில் அசலும் வட்டியும் சேர்ந்தது தான். அதனால் இந்த அமௌண்ட்டுங்கிறது மொத்த தொகை. இந்த மாதிரி வருடம் அதோட மொத்த தொகை கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெரிய வருடம். ஓகே, 6 வருடம் தான் பெருசு. அதை ஃபஸ்ட் நோட் பண்ணிடுறோம். அடுத்து 4 வருடம். 4 வருடங்கள் எவ்வளோ அமௌண்ட்டாக மாறி இருக்குது? 7920 மாறி இருக்குது. இப்போது இதோட டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். 6 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு டிஃப்ரென்ஸ் 2 வருஷம். அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸு, அதோட அமௌண்ட் என்ன? இப்போ இங்கே எவ்வளோ அமௌண்ட்டு கூடிய வித்தியாசம் இருக்குது? 0, 8ல் 2 போனுச்சுன்னா 6, அதே போல் இங்கே 8, அப்போ 18ன்னு வரும். 18ல் 9 போனுச்சுன்னா பேலன்ஸ் 9. ஓகேங்களா? இப்போ 2 வருஷத்தில் இவ்வளோ அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் அசல் அமௌண்ட் அப்படியே தான் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். எவ்வளோ அமௌண்ட்டு கூடுதோ, வருஷம் எவ்வளோ அமௌண்ட் கூடுதோ அதெல்லாம் வந்துட்டு அதோட தனி வட்டியாக இருக்கும். ஓகே, அப்போது 4 வருஷத்துலேருந்து 6 வருஷத்துக்குள்ளே இந்த 960 மாறி இருக்குது. அதாவது 2 வருஷ வித்தியாசத்தில் வந்துட்டு 960 மாறி இருக்குது. இப்போ நம்ம அசல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே 4 வருஷம்னு இருந்தது அப்படின்னா இது மொத்த தொகை தானே. நம்ம மொத்த தொகையிலேருந்து அசல் கண்டுபிடிக்க தான் என்ன பண்ணுவோம், அதுலேருந்து வட்டியை மட்டும் மைனஸ் பண்ணுவோமா. அப்போ மொத்த தொகையும் ஒரே அளவாக இருக்கணும். 4 வருஷம்னா 4 வருஷம்னு இருக்கும். வட்டியும் அதே 4 வருஷத்துக்கான வட்டியாக இருக்கணும். பட் இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கான வட்டி தான் 960. அப்போ 4 வருஷம் அப்படின்னா இதை இன்னொரு 2 வருஷத்தில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்கும்? 960 அப்படின்னா மொத்தத்துக்கு 0, 12க்கு 2 பேலன்ஸ் 1, இங்கே 19க்கு 9 பேலன்ஸ் 1, அப்போது 19. ஓகேங்களா? அப்போது 4 வருஷத்தில் எவ்வளோ வட்டியாக கிடச்சிருக்கும்? 1920. 2 வருஷத்தில் வட்டி 960னா 4 வருஷத்தில் அதே அப்படியே டபுள் ஆகுமா? அப்போ 1920. இப்போ கவனிங்க, மொத்த வருடம் நம்ம இதுலேயே மைனஸ் பண்ணிக்கலாம். 4 வருஷத்தில் நீங்கள் 6 வருஷம் போடணும் அப்படின்னா மறுபடியும் இன்னொரு 2 வருஷத்துக்கான வட்டியை ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ மொத்த தொகைக்கான 4 வருஷத்துக்கான மொத்த தொகையும் 4 வருஷத்துக்கான வட்டியை மைனஸ் பண்ண அசல் கிடச்சிருமா? அப்போ 7920 அப்படிங்கிறதான்
4 வருஷத்துக்கான மொத்த தொகை. அப்போ 4 வருஷத்துக்கான வட்டி 1920. இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 6000ங்கிறது இருக்கும். இந்த 6000 தான் அசல் அமௌண்ட்டு. ஓகேங்களா? 6000 தான் பிரின்சிபல் அமௌண்ட்டு. புரியுதுங்களா? இப்போ அவங்க கேட்டிருக்குது என்ன, வட்டி சதவீதம் கேட்குறாங்க. இப்போ ரொம்ப சிம்பிளாகவே PNR/100ல நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். வட்டி PNR/100. சரி, இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன, 2 வருஷத்துக்கு இன்கேஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது 2 வருஷத்துக்கு யூஸ் பண்ணால் அதே 2 வருஷத்துக்கான வட்டியை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். அசல் வந்துட்டு மாறாதுன்னு சொல்லிட்டோமா. இப்போ நான் 2 வருஷத்துக்கான வட்டியை யூஸ் பண்ண போகிறேன். வட்டி 960 ரூபா, அசல் அமௌண்ட்டு 6000 ரூபா. என் வேல்யூ நான் 2 வருஷத்துக்கு யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னேன். இப்போ இன்கேஸ் 4 வருஷத்துக்கு யூஸ் பண்ண அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 4 வருஷம் இந்த 1920 நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா? 2 வருஷத்துக்கு யூஸ் பண்ணுறதா இந்த இதவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ 2 வருஷம் ஆர் வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, தான் கண்டுபிடிக்கணும். /100. இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்து இது இந்த 1 0 இந்த 1 0 கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ ரிமைனிங் கவனிங்க. 6ஆல் சிம்பிளை பண்ண அப்படின்னா 1 6 பேலன்ஸ் 3 இருக்குது. 36னா 6 36. இப்போ இதையும் நீங்கள் சிம்பிளை பண்ணலாம். 1 2 8 2 16. அப்போ ஃபைனலாக ஆரோட வேல்யூ 8ன்னு கிடச்சிருக்கு. அப்போ ஆர் வேல்யூ 8%. நோட் பண்ணலாங்களே, ஆரோட வேல்யூ 8%. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 3வது ப்ராப்ளம் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான், மறுபடியும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வேறு அமௌண்ட்டில் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 4வது கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 8000க்கு தனிவட்டியாக ரூபாய் 720 கிடைக்கிறது. தனிவட்டி காலமானது தனிவட்டி வீதத்திற்கு சமம் எனில் வட்டி வீதம் என்ன? இந்த கொஸ்டினில் தனிவட்டியோட காலமானது தனிவட்டி வீதத்திற்கு சமம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போது காலமும் வட்டி வீதமும் சமம். ஓகே, அந்த நம்ம காலம் என்னன்னு எடுப்போம், வட்டி வீதத்தை 6ன்னு எடுப்போம். இது ரெண்டுமே ஒரே அளவு தான், அதனால் ரெண்டையுமே ஒரே அளவாக நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த கான்செப்ட் வச்சு நீங்கள் PNR/100ல சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏன்னா இது பிரின்சிபல் அமௌண்ட்டு. இது வந்து பார்த்தோம்னா தனிவட்டினா எஸ்ஐயோட வேல்யூ. ஓகேவா? அப்போது எஸ்ஐ = PNR/100. இதில் எஸ்ஐயோட வேல்யூ 720 அப்படிங்கிறது தெரியும், பிரின்சிபல் அமௌண்ட்டு 8000ங்கிறது தெரியும். அதுக்கடுத்து என் வேல்யூ நம்ம என்னென்னு எடுக்கிறோம், எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். ஆர் வேல்யூ நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். அப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் 100. ஓகேவா? ஸோ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடுறேன். இந்த 1 0 இந்த 1 0 கேன்சல் பண்ணிடுறேன். அப்போது 1 8 9 8 72. இங்கே 2 எக்ஸ் இருக்கா, அதனால் x². ஓகேங்களா? இந்த x² வேல்யூ தான் 9. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, இது வந்துட்டு 3ஓட ஸ்கொயர் வேல்யூ தானே. அப்போது எக்ஸோட வேல்யூ 3. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். நீங்கள் இந்த ஒரு பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா ரெண்டுமே எக்ஸு, அதிலே நீங்கள் டேரெக்டாக இதை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 5வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு அசலானது 3 வருடத்தில் 7/6 மடங்காகும் எனில் அதன் வட்டி வீதம் எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு எப்பயும் போல் மடங்கு இருக்குது, வருடம் இருக்குது, வட்டி வீதம் கேட்குறாங்க. அப்போ நான் என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன், NR = மடங்கு -1 × 100. இந்த ஃபார்முலா மைண்டில் வச்சுருங்கன்னு சொல்லியிருந்தேன். நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தையும் சொல்லியிருந்தேன், போன டே ஷீட்லையும் இந்த ஃபார்முலா நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நம்ம முழு மடங்காக இருந்தால் மடங்கு -1 அப்படின்ட்டு ஒன்றை குறைச்சிட்டு 100ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கான். ஆனால் இங்கே மடங்கு பாருங்கள் பின்னத்தில் வந்திருக்கு. அப்போது கண்டிப்பாக இந்த ஃபார்முலாவிலேருந்து தான் சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 7/6 மடங்கு -1 × 100. இதில் வந்துட்டு 3 வருடமா, அப்போது என்னோட வேல்யூ 3ன்னு தெரியும், ஆரோட வேல்யூ எனக்கு தெரியாது. அதான் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இதை சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், இப்போ இந்த இடத்துல 6 அப்படிங்கிறது மல்டிபிள் ஆகும். 7ல் 6 போடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 1 1/6 × 100. ஓகேங்களா? இப்போ இங்கே 3R அப்படின்னு நோட் பண்ணோம். இப்போ இதில் இருந்து ஆரோட வேல்யூ எப்படி நம்ம நோட் பண்ணலாம், 1/6. இந்த 3 வந்துட்டு ஈக்குவல் டு இன்சைட் போகும்போது டிவைடில் மாறும். அப்போ நீங்கள் டிவைடில் 3ன்னு போட்டுக்கலாம் × 100. ஓகேவா? இதை சிம்பிளை பண்ணுங்கள். சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இன்கேஸ் நான் 2ஆல் சிம்பிளை பண்ணேன் அப்படின்னா இங்கே 3ன்னு வரும், இங்கே 50ன்னு வரும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, கீழே இருக்கிறத மல்டிபிள் பண்ணிட வேண்டியது. 3 9. ஓகேங்களா? அப்போது 50/9ன்னு இருக்குது. இதை சிம்பிளை பண்ணால் சரி 50ல் எத்தனை 9 இருக்குது, 59 45 வரைக்கும் இருக்குது, மீதி 5 இருக்கும், /9. அப்போ 5/9% அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். அப்போது இந்த ஃபார்முலாவை நல்லா மைண்டில் வச்சு இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
6வது கொஸ்டின் பாருங்கள். ஒருவர் ரூபாய் 6000 ஒரு வங்கியில் செலுத்தி 5 ஆண்டுகளின் முடிவில் 7500 பெற்றார் எனில் வட்டி விதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வட்டி தனி வட்டி என கொள்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன அசல் அமௌண்ட்டு 6000ங்கிறது தெரியும். 5 வருஷம் முடிவில் இது என் வேல்யூ 5 வருஷங்கிறது தெரியும். இப்படின்னு சொல்ல அமௌண்ட்டு. அடுத்து இந்த 7500 பெற்றார் அப்படின்னு சொன்னாங்கன்னா 5 ஆண்டுகள் முடிவில் அப்படிங்கிறபோது இதில் அசலும் ப்ளஸ் வட்டியும் இருக்குது. ஓகேவா? எனில் வட்டி விதத்தை ஆர் வழி என்னன்னு கேட்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா வட்டியோட அமௌண்ட்டு நம்ம கண்டுபிடிச்சலாம். என்ன 7500ல் இந்த அசல் அமௌண்ட்டு 6000 பவுண்ட்ஸ் அப்படின்னா மீதி 1500. ஓகேங்களா? இப்போ இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ. இப்போ இதில் நீங்கள் கவனிங்க. சரி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிஎன்ஆர் டிவைடட் பை 100 அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ என்ன 1500. பிரின்சிபல் அமௌண்ட்டோட வேல்யூ 6000 இன்ட்டு என் வேல்யூ 5 ஆண்டுகள், ஆர் வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, டிவைடட் பை 100. இப்போ இந்த 2 ஜீரோ இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடுறோம். இந்த 1 ஜீரோ இந்த 1 ஜீரோவும் நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ நீங்கள் 5ஆல் சிம்ப்ளை பண்ணுங்கள். 1 5 35 150. ஓகேங்களா? அடுத்து 1 6 5 30. அப்போது ஆரோட வேல்யூ 5%. இதில் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 5% இருக்குது. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 7வது ப்ராப்ளம் பாருங்கள். இதுவும் சேம் மெத்தட் தான். போன ப்ராப்ளம் 6வது ப்ராப்ளம் பார்த்த மாதிரியே தான், ஆனால் அமௌண்ட்டு பெருசாக இருக்குது. ஓகேங்களா? சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடமிருந்து ரூபாய் 52,000 ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். 4 ஆண்டுகள் கழித்து சதீஷ்குமார் ரூபாய் 79,040 மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி விதத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 52,000ங்கிறது அசல் அமௌண்ட்டு, பிரின்சிபல் அமௌண்ட். ஓகேங்களா? 4 ஆண்டுகள் முடிவில் இது என்னோட வேல்யூ. அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த 79,040ங்கிறது மொத்த தொகை. ஓகே, மொத்த தொகையாக செலுத்தாருன்னா இது அசல் ப்ளஸ் வட்டி. ஓகேங்களா? இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம், வட்டி மட்டும் எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அவங்க என்ன கேட்குறாங்க, வட்டி விதம் ஆர் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வட்டியை மட்டும் கண்டுபிடிச்சிரும். 79,040ல் 52,000 போனுச்சு அப்படின்னா மீதி எவ்வளோ? இப்போ 52ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 79ல் 52 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 27. அப்போ 27,040ங்கிறது தான் அந்த வட்டி அமௌண்ட்டு. இப்போ எப்பயும் போல் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100 இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 27,040 ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட்டு 52,000 இன்ட்டு என் வேல்யூ 4 தெரியும், ஆர் வேல்யூ தெரியாது, டிவைடட் பை 100. ஓகேங்களா? இப்போ இந்த 2 ஜீரோ இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். இந்த 1 ஜீரோ இந்த 1 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். இப்போ மீதி இருக்குது 52 4 இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு 4ஆல் சிம்ப்ளை பண்ணி பாருங்கள். 4ஆல் சிம்ப்ளை பண்ண அப்படின்னா 6 நாங்க 24, 6 நாங்க 24, பேலன்ஸ் 3 இருக்கா, 30ன்னு வருமா, அடுத்த இருக்க ஜீரோ சேர்த்தோமா 30ன்னு வரும். 30ல் 7 நாங்க 28, பேலன்ஸ் 2 இருக்கா, மறுபடியும் 6 வரும், 6 நாங்க 24 இருக்கா. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு 52ஆலே நீங்கள் சிம்ப்ளை பண்ணி பார்க்கலாம், ஈஸியாகவே சிம்ப்ளை பண்ணிடலாம். இப்போ ஒரு 52 இங்கே வந்துட்டு 1 தானே வரும், ஒரு 50, அப்போ 67ல் 52 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 15. ஓகேங்களா? 15, அப்போ 156 அப்படிங்கிறது வரும். இந்த அடுத்த 6ஐயும் சேர்த்தோம்னா 156. 52 நீங்கள் 3 டைம் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 50னா 150, இந்த 23 6, அப்போ 156 வருதா, அப்போ 3 டைம்ஸ் வரும். 13 அப்படிங்கிற கிடச்சிருக்கா, அப்போ ஆரோட வேல்யூ 13. ஓகேங்களா? 13% தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? அதை சிம்ப்ளை பண்ண நீங்கள் 2ஆல் கூட சிம்ப்ளை பண்ணிவிட்டு அடுத்தடுத்து சிம்ப்ளை பண்ணாலும் ஓகே, எப்படி சிம்ப்ளை பண்ணாலும் 13% கிடைக்கும். 8வது கொஸ்டின் பார்ப்போம். 8வது கொஸ்டின் பாருங்கள். இதுவும் நம்ம பார்த்த மாடலே தான். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10 வருடங்களில் ஒரு தனி வட்டி மூலம் இரட்டிப்பாக வேண்டுமென்றால் வட்டி வீதம் என்னவாக இருக்க வேண்டும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், இரட்டிப்பாகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா 2 மடங்காக இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10 வருடம் இருக்குது, வட்டி வீதம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், மடங்கு 2 மடங்கில் 1 குறைச்சிக்கலாம், இன்ட்டு 100 நம்ம பண்ணிக்கலாம். அப்போது 2ல் 1 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 1 இன்ட்டு 100 தான், டிவைட் பை 10 வருடம். இதை சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு டைரெக்டாக ஆன்சர் கிடைச்சிரும் 10%. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சருங்கிறத நோட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். 9வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு தொகையானது தனிவட்டியானது அத்தொகையின் 16/25 மடங்காக உள்ளது.
இப்போ இதில் வந்துட்டு ஒரு தொகையோட தனிவட்டியானது ஓகேங்களா, ஒரு தொகையோட தனிவட்டியானது அந்த தொகையில் 16/25 மடங்காக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மடங்கு அப்படின்ட்டு வந்துச்சு அப்படின்னா இந்த 16/25ங்கிறது தனிவட்டியோட அளவு ஓகேங்களா. அப்போது தொகைங்கிறது அசல் அமௌண்ட்டு 1 மடங்காக இருக்குது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் ஓகேங்களா. 1 மடங்காக இருக்கிறது தான் இதோட தனிவட்டிங்கிறது எத்தனை மடங்காக இருக்குது, இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டில் 16/25 இருக்குது ஓகேங்களா. அப்போ 16/25ங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் புரியுதுங்களா. அப்போ அசல் வேல்யூ 1 மடங்கு, தனிவட்டியோட வேல்யூ 16/25 ஓகேங்களா. அடுத்து கொடுத்துருக்க வேர்டு என்ன, வட்டியானது கால அளவிற்கு சமமாக இருந்தால், அப்போது வட்டியும் அந்த ஆரோட வேல்யூவும் பார்த்தோம் அப்படின்னாலும் எக்ஸ் தான், கால அளவு என் வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சமம் கொடுத்தாங்கன்னா ரெண்டுமே எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ எப்பயும் போல் நம்ம PNR/100லே சப்ஸ்டியூட் பண்ணாவே ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, வட்டி எவ்வளவு, வட்டி சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் PNR/100 இதுதான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட மடங்கு என்ன, 16/25 ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட்டு 1 மடங்கு இன்ட்டு என் வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம், ஆர் வேல்யூ நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கோம், ஏன்னா ரெண்டும் சமம் தானே அதனால் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், டிவைடட் பை 100. இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள், இந்த சைடு எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் ஓகேங்களா. இப்போ மீதி இருக்க இந்த 100 டிவைடில் இருக்க 100 ஈக்குவல் அந்த சைடு கொண்டு போனோன்னா 16/25 இன்ட்டு 100ன்னு வருமா. இப்போ நீங்கள் எதையுமே ஓகே ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் பார்த்துடலாம், ஒரு 25 4 25 100 ஓகேவா. இப்போ 16 4 மல்டிபிள் பண்ண வேண்டாம், இந்த 16ங்கிறது 4ஓட ஸ்கொயர் வேல்யூ தான், 4ங்கிறதும் 2ஓட ஸ்கொயர் வேல்யூ தான். அப்போது எக்ஸை வந்துட்டு அந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 4 × 2ன்னு வருமா, அதாவது 16ங்கிறது 4ஓட ஸ்கொயர் வேல்யூ, 4ங்கிறது 2ஓட ஸ்கொயர் வேல்யூ. இப்போ ஆன்சர் 4 × 2 8, அப்போது 8% தான் இதற்கான கரெக்டான ஆன்சர், 8%. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா, ரொம்ப சிம்பிளானதான். ஒரே ஒரு பாயிண்ட், இந்த மாதிரி மடங்கு அப்படின்னு வருது அப்படின்னா அசல் அமௌண்ட்டை 1 மடங்குன்னு எடுங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை 16/25 அந்த மடங்கு எடுத்துட்டிங்க அப்படின்னாவே டேரெக்டாக இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாகவே சிம்பிளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. லாஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 10வது கொஸ்டின் பாருங்கள், இதுவும் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். தனிவட்டியின் கீழ் 60 ஆண்டுகளில் ₹1 9 மாறுகிறது எனில் வட்டி வீதம் யாது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் 60 ஆண்டுகளில் ₹1 அப்படிங்கிறது ₹9 மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா. இப்போ இதிலேருந்து ₹1 பிரின்சிபல் அமௌண்ட்டுங்க நம்ம எடுத்துக்கலாம், ₹9 மாறி இருக்குது அப்படின்னா இது மொத்த தொகை ஓகே. அப்போ மொத்த தொகை பார்த்தோம்னா இதில் அசலும் வட்டியும் சேர்ந்து இருக்குது. அசல் ₹1 அப்படின்னா மீதி இருக்கிறதா வட்டி, அப்போ ₹9 ₹1 போணுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 8 ஓகேங்களா. ஸோ இதுதான் மொத்தத்துக்கு ₹9 மாறி இருக்குது. இதோட வட்டி வீதம் என்னன்னு கேட்குறாங்க. 60 ஆண்டுகள் என்னங்கிறது தெரியும், டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா, ஏன்னா இதில் 8ங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு PNR/100 ஓகேங்களா. இதில் 8 பிரின்சிபல் அமௌண்ட்டு ₹1 இன்ட்டு என் வேல்யூ 60 ஆண்டுகள் இன்ட்டு ஆர் வேல்யூ டிவைடட் பை 100. இதில் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இந்த 0 கேன்சல் ஆயிரும். அடுத்தது 2ஆல் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 3 2 6 4 2 8. இனி டேரெக்டாக மல்டிபிள் பண்ணுறது தான் ஆரோட வேல்யூங்கிறது, இந்த 4ஓட இந்த 10 இந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறும். அப்போது 4 × 10 40 டிவைடட் பை 3, ஏன்னா இந்த 3 ஈக்குவல் அந்த சைடு போகும்போது டிவைடாக மாறும். இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். 10ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே 1 3 3 பேலன்ஸ் 1 இருக்குது, மறுபடியும் 10ன்னு வரும். 10ல் 3 9, அப்போ 13 டைம் வந்துருக்கு. 3 9ங்கிற போது மீதி 1 இருக்கா, அப்போ 13 1/3% தான் இதற்கான ஆன்சர். அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான், எப்பயும் போல் நம்ம பார்த்துருந்தது. ஓகே, இப்போது நம்ம இது வரைக்கும் டே 5 வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்த்துருந்தோம். அடுத்து டே 6 to டே 10 கூட்டு வட்டி ஓகே. தனி வட்டி கூட்டு வட்டின்னு ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தான். டிஎன்பிசிலே ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் 3 கொஸ்டின் மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம், ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக். அடுத்தடுத்த டே ஷீட் கான்செப்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.